அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. இது ஆப்ஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் வரைபடமோ இண்டிகேட்டர்ஸோ செய்திகளின் அடிப்படையோ எதுவும் பார்ப்பதில்லை. முக்கியமாக வெளிநாட்டு சந்தை, எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எதுவுமே பார்க்காம நம்ம ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கிறோம். இப்போ நிஃப்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மரம் ஏறுபவர்கள் பார்த்திங்கன்னா நடு மரத்தில் இருப்பாங்க. அதுபோல் இப்போ நிஃப்டி வந்துட்டு இருக்குது. அதனால் அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம திங்கள் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திங்கள் வர்த்தகம் தான் நம்மளுக்கு ஓப்பன். திங்கள் விடுமுறையாக இருந்தால் அடுத்த வர்த்தகம் எதுவோ அதுதான் வீக்லி ஓப்பனாக இருக்கும். அப்போ வீக்லி ஓப்பனோட ஹை லோவை பேஸ் பண்ணி தான் பிரேக் அவுட் இருக்க போகிறது அந்த வாரத்திற்கு. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஒரு வாரத்தோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளிகள். அப்போது இது இருக்கிறதா பார்க்கணும். அப்போ சென்ற வாரம் பார்த்திங்கன்னா 389 புள்ளிகள், 17,428 வந்து நம்மளுக்கு ஓப்பன். லோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 17,255. அப்போது பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து 173 புள்ளிகள் கீழே. அப்போது 300 புள்ளிகளோட எக்ஸ்பேண்ட் வேணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த லோவோ ஹையோ பிரேக் பண்ணாமல் இருக்காது. அப்போது அந்த ஓப்பனை பிரேக் பண்ணி அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 17,644. அப்போது மொத்தம் 389 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு கீழ் 173 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேல் 216 புள்ளிகள். அப்போ இதுபோல் நம்ம வந்து ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு தினத்திற்கும் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒரு தினம்னா நம்மளுக்கு ஒரு 100 புள்ளியிலிருந்து 150 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளி நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரீமியத்தில் இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ எதிர்பார்ப்பு நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸில் இருக்கும்போது, ப்ரீமியத்தில் இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ அட்டவணையில் நம்மளுக்கு 17,600 காலும் 17,500 புட், 17,500 கால், அதுக்கப்புறம் 17,700 கால் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க, ஃபஸ்ட்டு வந்து 17,500 மையமாக வைத்து ஒரு இம்பேக்டும், 17,600 கால், அதே மாதிரி 17,700 கால் இருக்கிறது. அதுக்கப்புறம் 17,600 புட். அப்போது மார்க்கெட் வந்து 17,500லேருந்து 17,700க்குள்ளேயும் 17,500 கால் புட், 17,600 கால் புட் வந்து மையமாக இருக்கிறது அப்படிங்கிறத விருப்பப்படுறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 17,600 கால் 500 புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் நம்மளுக்கு ஒரு 110 115 ரூபா வரும். அப்போ 17,600 ப்ளஸ் 110, அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 17,710 அப்படிங்கிறது ஒரு முக்கிய தடுப்பாக இருக்கும். அதே மாதிரி 17,500 கால் அண்டு புட்டு பார்த்திங்கன்னா ஒரு 170 ரூபா ப்ரீமியம் வரும். 180ன்னு வச்சுக்கலாம். அப்போ 180 ரூபா அப்படின்னா 17,500 இருந்து 180, அப்போ என்னென்னா 17,680 அப்படிங்கிறது ஒரு முக்கிய தடுப்பு அங்கே வச்சுக்கலாம். அப்போ 17,600 கால் அண்டு புட் இதனுடைய 74, இது வந்துட்டு 17,600 புட் 79. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு 150 புள்ளி. அப்போ 17,750. அப்போ 17,710, 17,680. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஏன்னா இந்த 680 அப்படிங்கிற இடத்துல 17,500 புட்டும் 500 கால் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இந்த இடம் நம்மளுக்கு, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 17,600 காலும் 500 புட்டும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயப்படக்கூடிய இடம். இந்த இடம் 17,600 கால் 600 புட் செல்லர்ஸ்
கால் அண்ட் புட் ரெண்டுமே இணைந்து செய்யணும். அப்போது இந்த இடங்கள் மிக மிக முக்கியம். 17,680, 17,710, 17,750. இது மந்த்லி கான்ட்ராக்ட் பார்க்குறோம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட், ஏதாவது சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்துட்டு மார்ச் 9ஆம் தேதி, அடுத்து மார்ச் 16. இதில் 18,000 கால், 17,800 கால், 17,400 புட், 17,500 புட் கொடுத்துருக்காங்க. சந்தை வந்து பார்த்திங்கன்னா 17,400 இருந்து 18,000க்கு உட்பட்டு இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இதனுடைய தாக்கம். மார்ச் 16 கான்ட்ராக்ட் படி. மந்த்லி கான்ட்ராக்ட் படி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, 17,500 இருந்து 18,000க்கு உட்பட்டு சந்தை இருக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ வர. அப்போ இதனுடைய மையப்புள்ளியை 17,750 இருக்க போகிறது. அப்போ 17,500 அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3 இதிலுமே 17,500ங்கிறது ரொம்ப முக்கியமாக படுகிறது. ஒரே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இது வந்து குறைவாக இருக்குது. இந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா சந்தையில் வந்துட்டு வேல்யூம் வந்துட்டு நம்மளுக்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு ஒரு வர்த்தகம் நடைபெறுவதற்கே காலதாமதம் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். ஒரு பிட் ரேட்டுக்கும் ஒரு ஆஃபர் ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா உடனடியாக இருக்காது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம், பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம் அப்படி இருக்காது. அப்போ சந்தையோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும். இது ஸ்லோ டவுனில் இருக்கும்போது வியாபாரம் செய்வதை தவிர்க்கறதுக்கு உண்டான ப்ராக்டிஸை பண்ணணும். நம்மளை உள்ளே ஈர்க்கும். கிட்னி திருடுனவங்க எப்படி வந்துட்டு ஒரு நகைச்சுவை இதில் வந்து வடிவேலு இது பண்ணுவார், யாராச்சும் கண்டபடி திட்டுவாங்க, அப்போ வந்து அவங்களை துரத்திட்டு போவாங்க, பார்த்தா கிண்ணியை உருவிட்டு விட்டுருவாங்க. அதுபோல் இங்கே மொமெண்டம் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே போனால் வியாபாரம்ங்கிறது வந்துட்டு விரைவாக நடைபெறாது. அதாவது உங்களுக்கு நீங்கள் மற்ற நாளில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ஒரு 5 நிமிடத்துலேயோ ஒரு 10 நிமிடத்துலேயோ இல்லை 30 நிமிடத்துலேயோ ஒரு லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எக்ஸிட்டுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும். அந்த எக்ஸிட் நீங்கள் அந்த என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். அப்போது இந்த மாதிரி இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது ப்ரீமியத்தோட பெருக்கம், அதாவது இன்க்ரீஸ் ஆகிறது சரி டிக்ரீஸ் ஆகிறது சரி, அதாவது பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி அவர்களுடைய எக்ஸிட்டுக்கு காலதாமதமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மந்த்லி கான்ட்ராக்ட்லேயும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது. கால் ஆப்ஷன் சைட் கம்மியாக இருக்குது, புட் ஆப்ஷன் சைட் ஜாஸ்தியாக இருக்குது. இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்துட்டா குறிகள் 17,521 17,655. இந்த ரேஞ்ச் நம்ம ஏன் இது சொல்கிறோம்னா கால் செல்லர் புட் செல்லர் இவங்க 2 பேருமே பயப்படலைன்னா சந்தை இதுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு யாராச்சும் ஒருத்தர் காலை புட்டை பயந்தா தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். அப்போ இவர்கள் இருவருமே சேர்ந்து பயப்படக்கூடிய இடம்தான் இந்த 17,466 to 17,734. இது வந்து ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் போட்டிருக்கு. இதனுடைய குறிகள் 17,458 to 17,733, வைட் ரேஞ்ச் 17,425 to 17,775 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,635, 17,655, 17,733. சப்போர்ட் லெவல் 17,560, 17,521, 17,458. மந்த்லி கான்ட்ராக்ட் வைஸில் பார்த்திங்கன்னா குறிகள் 17,368 17,787, வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 17,081 17,919. இதனுடைய எட்ஜில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கல், இது வந்து ஸ்ட்ராடலோட லெவல், இது ஸ்ட்ராங்கல் லெவல். இது 17,295 to 17,921, வைட் ரேஞ்ச் 17,174 to 18,026. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,760, 17,825, 17,921. சப்போர்ட் லெவல் 17,541, 17,433, 17,295. இப்போ சந்தை வந்து நம்மளுக்கு 17,600 இருக்காங்க. நம்மளுக்கு ஓப்பன் வீக்லி ஓப்பன் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை இருக்குது. அப்போது வணிகம் அப்படிங்கிறது 3 நாட்கள் அடிப்படையை வச்சு தான் இருக்க போகிறது. ஏன்னா இந்த 3 நாட்களில் டைம் வேல்யூவை 0 பண்ணணும்.
டைம் வேல்யூவை 0 பண்ணுறதுன்னு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கேள்வி எழலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 17,550 650 மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா 600க்குள்ளே இருக்கிறனால. இதனுடைய தூரம் 100 புள்ளிகள். அப்போது இவங்களே பார்த்தீங்கன்னா 17,550 75 ரூபாய் இருக்கிறாங்க. ₹102 இருக்கிறாங்க. 100 ரூபா தான் இருக்கணும் மொத்தமாகவே இதுக்குள்ளே, இந்த கேப்புக்குள்ளேயே. அப்போ 650 வந்து ₹105 இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோனா ₹207. அப்போ ₹107 டைம் வேல்யூ இருக்குது. இந்த ₹107 0 செய்யறதுக்காக தான் போராட போகிறாங்க. இந்த போராட்டத்தோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா, இந்த ₹107 0வாக மாறும். அப்போ இதனை தெரிந்து கொண்டு இதற்கு அடிப்படையில் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும் சரி, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுறீங்கிறது தான் உங்களுடைய தாக்கமாக இருக்குது. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு மார்ச் 10ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். இது கட்டாயமில்லை, நீங்களே சுய ஆய்வும் செய்யலாம். பயிற்சியில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சுயமாகவே நீங்கள் வந்துட்டு பயிற்சி மேற்கொள்ளலாம். தனியாக உங்களாலேயே உங்களோட அனுபவத்தை குறிப்பெடுத்து பண்ணலாம். என்ன, அதற்கு காலதாமதம் ஏற்படும். விரைவாக அந்த காலதாமதம் ஏற்படாமல் விரைவாக கற்றுக்கணுன்னா எங்களோட கட்டண பயிற்சியில் ஈடுபடலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிப்புல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் செய்வதால் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பப்படுபவர்கள் அதனை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.